புதுச்சேரியில் பால் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசின் பால் கூட்டுறவு ஒன்றியமான பான்லே மூலம் தினமும் 80,000 லிட்டர் பால் விநியோகிக்கப்படுகிறது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பால் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டு வியாழக்கிழமை முதல் அமல்படுத்தப்பட்டது. இந்த விலை உயர்விற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. லிட்டருக்கு 10 ரூபாய் ஏறிதான் சொல்றாங்க. இது எங்க மாதிரி நடுத்தர மக்களை அதிகமா பாதிக்கும். இந்த மாதிரி பால் விலை ஏற்றும் போது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1 ரூபா 2 ரூபா அப்படி ஏற்றின்னு வந்தாக்கா தப்பு இல்ல. ஒரே முட்டாய் ஏற்றுறதுனால இதனால நெய் விலை அது சம்பந்தமான எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறுது ஒரே முட்டை. இதனால நடுத்தர மக்களை ரொம்ப பாதிக்கும். அரசு இதை கருத்துல கொண்டு இந்த விலையை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுது 1 ரூபா 1 லிட்டருக்கு 1 ரூபாய் ஏற்றுறது 2 ரூபாய் ஏற்றுறது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். திடீர்னு பால் 1 லிட்டருக்கு 10 ரூபானா நாங்களாம் என்ன ஆகுறது? சம்பாதித்தே வர வரிய போட்டுட்டு நாங்க சம்பாதிக்க முடியாத கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில இந்த பால் விலை வேற ஏறி போகுது. நாங்களாவது ஏதோ போட்டுக்கிட்டு ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா பொதுமக்கள் என்ன செய்வாங்க, பாமர மக்கள் என்ன செய்வாங்க? இந்த அரசாங்கம் என்னதான் செஞ்சுன்னு இருக்குது? மது மற்றும் புகையிலை பொருட்களின் விலையை உயர்த்தி பால் விலையை குறைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். இருக்கிற ஏழை பாழ எல்லாம் சாப்பிடுற அதிகமான பொருள் இதான். பசியா இருந்தாலும் 1 லிட்டர் பால் வாங்கி சாப்பிட்டு போலாம். அரிசி விலை, பருப்பு விலை எல்லாம் இருந்து இந்த விலையெல்லாம் சாராயம் விற்கிறாங்க, சரக்கு விற்கிறாங்க. அந்த மாதிரி விலையில ஏத்தலாம். பீடி சிகரெட்டு இதுல ஏத்தலாம். வண்டி வாகனம் வாங்கறதுக்கு ஏத்தலாம். பால்ல ஏத்தனா ஏழைகள்லாம் என்ன ஆகுது? தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பால் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.